ஜெயா, என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. துளசி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் இப்படி டென்ஷனா பேசுற? என்ன நடந்துச்சு? நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன் ஜெயா. சரி, எனக்கு புரியுது. ஆமா, உன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அது என் வீட்ல தான் இருக்கு. சரி விடு, சர்டிபிகேட்ஸ் கூட அப்ளை பண்ணி டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். உன்னோட ஐடி கார்டு ஏதாவது வச்சிருக்கியா? ஜெயா, எதுவுமே என்கிட்ட இல்ல. உனக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா கூட ஐடி கார்டு ஏதாவது வேணுமே. என்ன? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, டென்ஷன் ஆகாத. சிம் கார்டு டூப்ளிகேட் அப்ளை பண்ணி புது சிம் கார்டு வாங்கணும். அதுக்கு ஐடியாலாம் எதுவும் வேண்டாமா? உன்னோட போன் நம்பரும் உன் கைரேகையும் இருந்தா போதும். சிம் கார்டு வந்ததும் அதுல வர ஓடிபியை வச்சு ஆதார் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு நான் ரெடி பண்றேன். ஆதார் கார்டு கைக்கு வந்ததும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி, ஓகே, தேங்க் யூ. என்ன காரணம் சொல்லிட்டு வெளியே போறது? பேசாம காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறோம்னு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். அம்மா, வீட்ல காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. ஆமாமா, முத்து அவன் பொண்டாட்டி ஊருக்கு கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர ஊருக்கு போயிருக்கான். 2 நாளா வேலைக்கே வரல. காய்கறி மார்க்கெட் பக்கத்துல தானே இருக்குன்னு சொன்னீங்க. நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடுவா? இருமா, பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம். ஐயோ அம்மா, நீங்க பூஜை வேலைய பாருங்க, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அதுக்கு இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஐயோ அம்மா, காய்கறிலாம் நான் நல்லா பார்த்து வாங்குவேன். வெண்டைக்காவை உடைச்சு பார்த்து வாங்கணும், முருங்கைக்காவை முறுக்கி பார்க்கணும், தேங்காவை குலுக்கி பார்த்து வாங்கணும், வாழைக்காவை தட்டி பார்த்து வாங்கணும், பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீறி பார்த்து வாங்கணும். சரிம்மா, ஷெல்ஃப்ல பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்க. போகும்போது என் போனை கையில எடுத்துட்டு போ. ஏதாவது சந்தேகம்னா காவேரிக்கு போன் பண்ணு. சரிம்மா, அங்கதானே, நான் எடுத்துக்கிறேன். சரி. அம்மா, நான் போயிட்டு வந்துடுவேன். சரிம்மா. என்னம்மா வேணும்? அண்ணா, ஒரு மொபைல் வேணும். சொல்லுங்க, என்ன பட்ஜெட்ல? ஒரு 2000 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும். 2000 ரூபாய்க்குள்ளனா செகண்ட் ஹேண்ட் ஓகேவா? பரவாயில்ல பரவாயில்ல. அண்ணா, அப்படியே சிம் கார்டும் வேணும்ண்ணா. பழைய சிம் தொலைஞ்சிருச்சு, புது சிம் வாங்கணும். ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? இல்ல. இல்லைங்களா? சரி, மொபைல் நம்பர் இருக்குங்களா? இருக்கு. உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் செக் பண்றேன். மா, உங்க கைரேகை வைங்க. ஓகே. ரெண்டாயிரத்துக்கு இது ஒண்ணுதான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே. அண்ணா, சிம்முக்கு எவ்வளோ ஆச்சு? 150. என்னங்கண்ணா? ஆன் ஆயிடுச்சுண்ணா. ஓகே. துளசி, துளசி நீ தானே? துளசி நீ தானே? ஏய் துளசி, துளசி, இது அந்த சேதுவோட குரல் தான். இப்ப என்ன பண்றது? ஆதார் பிரிண்ட் எடுத்ததும் இந்த நம்பரை யூஸ் பண்ணவே கூடாது. தேங்க்யூண்ணா. சரி.
இந்தாங்க மாமா, பணத்தை வாங்கிக்கங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நானும் உங்கள் கூட வந்திருப்பேன், ஆனால் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் வர முடியல. பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்கள் போயிட்டு வரோம். ம். ரொம்ப நன்றி அம்மா. மாப்பிள்ள. நன்றி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. ம், போயிட்டு வாங்க. ம், வரேன். வரேன் சார். வாப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. டேய் சேது, உனக்கு என்ன பைத்திய கீத்தியம் பிடிச்சு போச்சா? எதுக்கு இப்ப சினிமால வர மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஆளுக்கு எதுக்கு நான் இப்ப பணம் கொடுத்த? ஏன் அவளுங்க 2 பேருக்கும் கொட்டி கொடுத்தது போதாதுன்னு இப்ப அவங்க குடும்பத்துக்கு வேற கொட்டி கொடுக்கணுமா? அப்போ எனக்கு நீ பண்றது எதுவுமே புரியலடா. அக்கா, உன் தம்பி எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. என்னத்த காரணம் இருக்குமோ? துளசியோட ஃபோனு ஆன் ஆயிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுத்துட்டு பேசாம இருக்கான். திரும்பவும் கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. அது கண்டிப்பா துளசி தான்க்கா. இன்னும் எங்கேயோ உயிரோட தான் இருக்கா அவ. டேய் சேது, ஒருவேளை துளசியோட போனை வேற யாராவது எடுத்து கூட பேசியிருக்கலாம். ஆன் பண்ணதும் போன் வந்ததை பார்த்ததும் பயந்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம். நீ அப்படியெல்லாம் யோசிக்காம அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த அண்ணா காவடிகளுக்கு காசு எடுத்து கொடுக்க சொல்லிட்ட. ஆமால்ல, நான் அந்த கோணத்துல பார்க்கவே இல்லையே.